நெல்லை மாவட்டம் அம்பை தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து திடீரென அதிகரித்த நிலையில் சுமார் 18 பேர் தண்ணீரில் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களை மீட்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. கூடுதல் மற்றும் கள விவரங்களை செய்தியாளர் கண்ணனிடம் நாம் கேட்கலாம். வணக்கம் கண்ணன், அவர்களை மீட்கும் பணி எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நெல்லை மாவட்டம் அம்பையில் உள்ள பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாத சுவாமி கோயில் அருகே உள்ள தாமிரபரணி ஆற்றில் ஆண்டு முழுவதும் நீர் வற்றாமல் செல்லும் நிலையில் தினமும் அம்பை, கல்லிடைக்குறிச்சி, வைராவிக்குளம் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் குளித்து செல்வது வழக்கமாக இருந்து வருகிறது. அதன்படி இன்று காலை கல்லிடைக்குறிச்சி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் வழக்கம் போல் தாமிரபரணி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று கார் பருவ சாகுபடிக்காக பிரதான அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் ஆற்றில் நீர்வரத்தானது அதிகரித்தது. இதனால் அந்த குறிப்பாக இந்த அம்பை தாமிரபரணி ஆற்றில் சேரும் சகதியுமாக ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு வினாடி கூடிக்கொண்டே இருந்தது. இதனால் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த மற்றும் அங்கு துணி துவைத்துக் கொண்டிருந்த பெண்கள் உட்பட சுமார் 18 பேர் இந்த தாமிரபரணி ஆற்றில் சிக்கிக் கொண்டிருந்தனர். தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே இருந்ததால் அவர்கள் கரைக்கு வர முடியாமல் அங்குள்ள பாறையின் மீது ஏறுகின்றனர். உடனடியாக இது குறித்து அம்பை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் அம்பை தீயணைப்பு நிலைய அலுவலர் பலதேசன் தலைமையிலான தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து அந்த தாமிரபரணி ஆற்றில் சிக்கிக் கொண்டிருந்த கல்லிடைக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த செல்வி மீனா, மகாலட்சுமி, அமுதா, மீரா, செல்லம்மாள் உட்பட சுமார் 18 பேரை கயிறு கட்டி அந்த ரப்பர் இது மூலமாக தற்போது கரைக்கு எடுத்து வந்தனர். தொடர்ந்து அவர்கள் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்படி இந்த தாமிரபரணி ஆற்றில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி கண்ணன். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை நாம் கேட்டு பெறலாம். எமது செய்தியாளர் ராமசுந்தரம் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ராமசுந்தரம். இந்த விவகாரத்தில் தற்போது திடீரென வந்த தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கினால 18 பேர் சிக்கியிருக்காங்க. குளிக்க வந்தவங்க, துவைக்க வந்த பெண்கள் அப்படின்னு. தற்போது அவர்களை மீட்க என்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் அங்கே எடுக்கப்பட்டு வருகிறது? தற்போது அவர்களை மீட்டு விட்டார்களா? விவரங்களை பதிவு பண்ணுங்க ராமசுந்தரம். நெல்லை மாவட்டத்தில் ஏற்கனவே கடந்த சில தினங்களாகவே மழை கனமழையானது பெய்து வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில கார்பருவ சாகுபடிக்காகவும் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் தற்போது அம்பாசமுத்திரம் வந்தடையாவிட்டாலும் கூட அந்த பகுதியில் ஏற்கனவே தண்ணீரின் வரத்து அதிகரித்துதான் காணப்படும். அந்த பகுதி ஏற்கனவே தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் உள்ளது. இந்த பகுதியில பள்ளமும் மேடுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில அப்பகுதியை சேர்ந்த சிலர் துணி துவைத்து குளிப்பது உள்ளிட்டவர்களை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதே போலதான் இன்று 18 பேர் அந்த பகுதிக்கு துணி துவைத்து குளிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். சென்ற நிலையில நீரின் ஓட்டம் அதிகரித்ததன் காரணமாக அங்கிருந்து வெளியே வர முடியாத, நடு பாறையிலிருந்து வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில அம்பாசமுத்திரம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில அம்பாசமுத்திரம் போலீசாரும் தீயணைப்பு துறை அம்பாசமுத்திரம் தீயணைப்பு துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து கயிறு கட்டி அவர்களை மீட்கக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். ரப்பர் அதாவது அந்த மிதவைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பயிற்சி பெற்ற நீச்சல் வீரர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலம் அந்த கயிறு கட்டி அவர்களை மீட்கக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. தற்போது 10க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மீதமுள்ள நபர்களையும் கயிறு கட்டி அங்கிருந்து அந்த ரப்பர் மிதவைகள் மூலம் மீட்கக்கூடிய பணியை தீயணைப்பு வீரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அனைவரும் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தீயணைப்புத்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் மீட்பு பணியை மேற்கொள்வதற்கு, அந்த கண்காணிப்பு பணி மேற்கொள்வதற்கு அந்த பகுதியுடைய துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் சென்றிருக்கிறார்கள். எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் பொதுமக்கள் அங்கு இருக்கவும் அந்த பகுதியில் உள்ள ஒளிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மீட்கக்கூடிய பணியால் அந்த ஒரு பரபரப்பான சூழலை நிலவி வருகிறது. தண்ணீர் தற்போது 1000 கனஅடி பாபநாசத்தில் திறக்கப்பட்ட சூழல்ல பெரிய அளவிலான நீர்வரத்து அதிகரிக்காத சூழலிலும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக கரைகளில் இருக்க வேண்டும், ஆற்றில் குளிக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்களுக்கு தீயணைப்பு துறையினர் அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார்கள். நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய கள விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.